வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த காணொளி ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு பெண்மணி, அவர்களுக்கு ஒரு 45 வயது இருக்கும். ஒரு அரசாங்க அலுவலர். அவங்களுக்கு துறை ரீதியாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ப்ரமோஷன் 2 வருஷமா தள்ளி போயிட்டே இருக்கு. எப்போ அந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியோட தான் அவங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது அவங்களுடைய ஜாதகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய அக்ஷய லக்னமாக அவங்களுக்கு துலா லக்னம் போயிட்டு இருக்கு. சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் இப்போ நடப்புல இருக்கு. அவங்களுக்கு இந்த துலா லக்னத்திற்கு 11ஆம் இடம், அதாவது பதவி உயர்வு, ப்ரமோஷனை குறிக்கக்கூடிய இடமாக சிம்மம் அப்படிங்கிற வீடு தான் இருக்கு. அந்த சிம்ம வீட்டுல சூரியன் அமர்ந்துள்ளார். சிம்ம வீட்டுல சூரியன் அமர்ந்துள்ளார். அதே போல சிம்ம வீட்டுல சூரியன் அமர்ந்துள்ளதோட 4ஆம் இடம், அதாவது துலா லக்னத்திற்கு 4ஆம் இடமான மகர வீட்டுல கேது பகவான் அமர்ந்துள்ளார். இந்த 2 கிரக அமைப்பும் இருந்தது. அப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தா, இந்த சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் அமர்வது சிறப்பல்ல. அப்போ அவங்களுக்கு ப்ரொமோஷன் இப்போதைக்கு கிடைக்காது அப்படிங்கிற அந்த தகவலை நம்ம சொல்லிட்டோம். அதை சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பார்க்கும் பொழுது, இந்த சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஆரம்பிச்சு ஒரு 15 நாட்கள் தான் ஆயிருந்துச்சு. அப்போ அதை நம்ம கவனமா ஆராயும் பொழுது, இந்த 11ஆம் வீட்டுல சூரியன் இருக்கிறது, அதாவது இந்த சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு 11ஆம் வீட்டுல சூரியன் இருப்பதும் 4ஆம் வீட்டுல கேது பகவான் இருப்பதும் சரியான விஷயமா எனக்கு தோணல. ஏன்னா நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய மார்பு பகுதியை குறிக்கக்கூடிய இடம். மார்பு, இதயம், நுரையீரல் பகுதிகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த 4ஆம் இடத்துல போய் கேது பகவான் அமர்வது அப்படிங்கிறது சிறப்பல்ல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுல இந்த சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு கண்டிப்பாக கேது பகவான் 4ஆம் பாவகமான மகரத்துல போய் உட்காரக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த அமைப்பு இருக்கும் பொழுது அவங்க கேட்டு வந்தது பதவி உயர்வுக்காக தான். பதவி உயர்வு இப்போதைக்கு இல்லை, ஆனா கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு அதுக்குரிய காலகட்டத்தையும் நம்ம ஜாதக ரீதியா ஆய்வு பண்ணி சொல்லிட்டோம். அதை போக பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. இப்போ அவங்க பெண்மணி ஒரு ஆணா இருந்தா நம்ம சடக்குன்னு நம்ம கேள்வி கேட்டுடலாம். உடல் ரீதியான பிரச்சனைகளை ஒரு ஆண் கிட்ட இன்னொரு ஆண் எளிமையாக கேட்க முடியும். ஆனா ஒரு பெண் கிட்ட அப்படி கேட்க முடியாது இல்லையா? அப்ப நம்ம கொஞ்சம் பாலிஷ்டா வார்த்தைகளை கவனமா யூஸ் பண்ணி கேட்கிறோம். உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருக்கா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இருக்கு சார், பிபி இருக்கு சார், மற்றபடி கொஞ்சம் ஓவர் வெயிட்டு, அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்கும், மற்றபடி இந்த வயதுக்கு தக்கன பிரச்சனைகள் இருக்கு, பெருசா சொல்லிக்கிற மாதிரி பாதிப்புகள் இல்லை, அந்த பிபி ஒண்ணுதான் சொல்ற மாதிரியான பாதிப்பு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நீங்க ஒரு முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல பெண் மருத்துவர்கிட்ட போயிட்டு நீங்க ஒரு முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏன் ஏதாவது பெரிய பாதிப்புகள் ஜாதக ரீதியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், பாதிப்புகள்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் உடல் நலத்துல அக்கறையா இருக்க வேண்டிய காலகட்டம், கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம். ஸோ ஒரு சேஃப்டிக்காக நீங்க ஒரு முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு மேல குறிப்பிட்டு நம்ம கேட்க முடியல. ஒரு பெண்ணா இருக்கிறனால, ஒரு ஆணா இருந்தா நம்ம கேட்டுடலாம், ஒரு பெண்ணா இருக்கிறனால நம்மளால குறிப்பிட்டு கேட்க முடியல.
சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, அது கிட்டத்தட்ட நான் என் ஜாதகம் பார்த்து சொல்லி ஒரு 1 மந்த் கழிச்சு தான் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை உடல் ரீதியா ஏற்பட்டிருக்கு. அதுக்காக மருத்துவர்கிட்ட போயிருக்கிறாங்க. அங்க போகும்போது நான் சொன்ன அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முழு உடல் பரிசோதனை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் காலையில சாப்பிடாம வர சொல்லி, ஏர்லி மார்னிங் வர சொல்லி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருக்கிறாங்க. எடுத்து முழு உடல் பரிசோதனை செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பெண், அதுலேயும் 45 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு மார்பக பரிசோதனை செய்யறாங்க. அந்த மார்பக பரிசோதனை செய்யும் பொழுது அதுல ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. சில இடங்கள்ல அவங்களுக்கு பரிசோதனையின் போது மருத்துவர் வந்து, பெண் மருத்துவர் தான் பரிசோதனை பண்றாங்க, அவங்க ப்ரெஸ் பண்ணும்போது இவங்களுக்கு பெயின் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டி மாதிரியும் கையில தண்டுபடுது செக் பண்ணும் பொழுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஃபர்தரா வந்து அதை வந்து ரொம்ப முக்கியமா எடுத்துக்கிட்டு அந்த ஃபைண்டிங்கை வச்சு மேற்படி அதிகமான பரிசோதனைகளை ஆட்படுத்துறாங்க. அதாவது ஸ்கேன் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கடைசியா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கிருந்து ஒரு டிஷ்யூஸ் எடுத்து அவங்க வந்து பயாப்சி அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்காக அனுப்புறாங்க. அனுப்பி ஒரு 3 நாள் கழிச்சு ரிசல்ட் வருது. அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய்க்கான ஆரம்ப நிலை அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அவங்களோட லக் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்போர்ட் வருது, அந்த பயாப்சி ரிப்போர்ட்டு. அதன் பிறகு அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 4-5 நாள் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, அந்த மேடம், சார் நீங்கள் ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்க சொன்னீங்க, போய் பண்ண போனேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது, பயாப்சி அனுப்பிச்சாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு, இப்போது நான் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பயப்பட வேணாம் மேடம், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம், கண்டிப்பாக க்யூர் ஆகிடுவீங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகள் கொஞ்சம் இந்த கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்ல நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நீங்க பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்போ நீங்க ஜாதகம் பார்க்கும் பொழுதே இதை கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க, ஸ்பெசிஃபிக்காவே மார்பக பகுதியில அல்லது இதயம் நுரையீரல் பகுதியில ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா பெரிய அளவுல இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா ஒரு பெண் அப்படிங்கிறனால நம்ம வந்து அதை ஓப்பனா கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால நான் என்ன சொன்னேன்னா, நீங்க முழுமையான உடல் பரிசோதனை பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். ஏன்னா பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல ஃபைண்டிங்ஸ் வந்துருச்சுன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கியூர் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கிரக ஆய்வுல நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, அவங்க கேட்டு வந்தது பதவி உயர்வுக்காக, ஆனா இது வந்து நம்ம கண்ணில் பட்டுச்சு, நம்ம சொன்னோம், அவங்களும் அதை வந்து பெரிதா எடுத்துக்கிட்டு போய் டெஸ்ட் பண்ணாங்க, ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சாச்சு, இந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. மேபி அவங்க வந்து இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது அவங்க ஜாதக ரீதியாவே தெளிவா இருக்கு. ஸோ ஏஎல்பி ஜோதிடம் எவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை தெளிவாக ரொம்ப ப்ரிசைஸா ரொம்ப கரெக்டா எப்படி வந்து உணர்த்துது அப்படிங்கிறத இந்த ஜாதக ஆய்வின் வழியாக நாம பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.